அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் 24 முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். விரயத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறாருங்க புதன். அவருடன் சூரியனும் இணைகிறார். லாபத்தில் இருந்து பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க செவ்வாய். ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் ராகு. பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியான சனி என பல கிரகநிலைகள் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வரக்கூடிய இந்த வேளையில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் மிகவும் சிறப்பாக உண்டு. ஏனென்றால் குருவும் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையை மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை நிறைவாக கொடுக்க போகிறது என்பதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவரிடம் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு அனைத்துமே நிறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த நபரை அவருடன் இருப்பவர்களே சூழ்ச்சி செய்து தந்திரமாக அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் செல்வ வளங்களையும் பிடுங்கி கொண்டு அவரை நடுத்தெருவிற்கு தள்ளிவிடுகின்றனர். அவரும் அவருடைய மனைவியும் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியாத வகையில் நடுத்தருவிற்கு தள்ளப்படுகின்றனர். அவர்கள் போக்கு இடம் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த குடிசையில் சென்று தங்குகின்றனர். அப்படி தங்கும் போது அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக அந்த நபர் உணவு சேகரிப்பதற்காக போகிறார். வேறு வழியே இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் பிச்சை எடுப்பதை பார்த்த ஒரு நபர் இவரால் சிறு பயன் பெற்றிருப்பார். அப்படி பெற்றதால் இவருடைய வாழ்க்கையே மிக பெரிய அளவில் மாறியிருக்கும். எனவே அதன் நன்றி பலனாக அவரை நோக்கி வந்து தான் அணிந்திருந்த வைர மோதிரத்தை கலட்டி அதில் இருந்த வைரத்தை எடுத்து கொடுத்து இதை விற்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அந்த நபர் சொல்கிறாருங்க. அதை வாங்கி கொண்ட அந்த நபர் வீட்டிற்கு சென்று அந்த வைரத்தை ஒரு பானையில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு பின்னர் சந்தைக்கு சென்று இந்த வைரத்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அப்படி அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனைவி அந்த பானையை எடுத்து கொண்டு வந்து ஆற்றில் சென்று நீர் சேகரித்து கொண்டு வந்து அந்த பானையை மீண்டும் வைக்கிறார். இப்போது அவர் எழுந்து பார்க்கும் போது அந்த பானை நிறைய நீர் மட்டும்தான் இருக்கிறது, வைரம் இல்லை. இதை பார்த்தவுடன் அவருடைய வாழ்க்கை முடிந்தது. மீண்டும் நரக வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு மீண்டும் பிச்சை எடுக்கிறாருங்க. இதை பார்த்த அந்த நபர் சரி இவருக்கு வேற ஏதாவது செய்வோம் என்று தன் பெயரில் இருந்த குளம் ஒன்றை இவருடைய பெயருக்கு மாற்றி கொடுக்கிறார். இதை வைத்து ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல இந்த குளத்தை வாங்கிய இந்த நபர் அந்த குளத்தை பார்க்கிறார். பெரிய அளவில் அந்த குளத்தில் வளங்கள் இல்லை. ஆனால் இதை விற்று காசாக்க முடியும் என்று நினைத்த அந்த நபர் அந்த குளத்தை விற்க முயற்சி செய்கிறார். அதை வாங்குவதற்கு யாருமே முன்வரவில்லை. எனவே அவருடைய இந்த முயற்சியும் தோல்வியடைகிறது. மீண்டும் அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக பிச்சை தான் எடுக்க செல்கிறார். இதை பார்க்கக்கூடிய அந்த நபர் சரி இவருக்கு சில தங்க காசுகளை கொடுப்போம், அதையாவது வைத்து கொண்டு இவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் என்று தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க. இந்த தங்க காசுகளை வாங்கி கொண்ட அந்த நபர் சந்தைக்கு சென்று இதை விற்று காசாக மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று முயற்சி செய்து சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு இவரை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருடன் ஒருவன் இவர் வைத்திருந்த தங்க காசுகள் கொண்ட பையை புடுங்கி கொண்டு அங்கிருந்து ஓடி விடுகிறாருங்க. அப்போது இவருடைய வாழ்க்கை மீண்டும் நரக வாழ்க்கையாக மாறுகிறது. வேறு வழி இல்லாமல் மீண்டும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதை பார்த்த அந்த நபர் இவருக்கு வேற வேலையே இல்லை, எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறார். எனவே இவருடைய பிச்சை காசுகளை கொடுத்து செல்வதுதான் இவருடைய நிலைமைக்கு சரியான பலனாக இருக்கும் என்று சில பிச்சை காசுகளை அவரிடம் கொடுத்து விட்டு செல்கிறார் அந்த நபர். இதை வாங்கி கொண்ட அந்த நபர் இதை வைத்து ஏதாவது வாங்கலாம் என்று சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு மீன் வியாபாரி தன்னிடம் ஒரே ஒரு உயிர் மீன் மட்டும்தான் இருக்கிறது, இதை வாங்கி கொள்ளுங்கள் என்று இவரிடம் கேட்க சரி இந்த பிச்சை காசுகளை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த உயிர் மீனையாவது வாங்கி ஆற்றில் விட்டால் அதுவாது உயிர் பிழைக்கும் என்று இந்த மீனை வாங்கி கொண்டு ஆற்றில் சென்று விட போகிறாருங்க. ஆற்றில் கொண்டு போய் விட போகும்போது அவருக்கு ஒரு யோசனை, இந்த மீனை தன்னுடைய குளத்தில் வளர்த்தால் மீன் வளம் பெருகும், செல்வ செழிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகுமே என்று யோசிக்கிறார். உடனே தன் குளத்தை நோக்கி நடக்கிறாருங்க. குளத்தின் அருகாமையில் சென்று அந்த மீனை பார்க்கிறார். அந்த மீன் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வைரத்தை கக்குகிறது.
அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது தன் மனைவி ஆற்றில் துளைத்த வைரத்தை அந்த மீன் தான் விழுங்கியிருக்கிறது. அந்த மீனை கொண்டும் இந்த வைரத்தை கொண்டும் அவருடைய நிலைமையை மிக பெரிய அளவுல மாற்றி விடுகிறாருங்க. அப்போது காவல் அதிகாரிகளும் இவரிடம் இருந்து திருடி சென்ற வைரத்தை தங்கத்தை திருடி சென்றவனை பிடித்து அவனிடம் இருந்த தங்கங்களை மீட்டு இவரிடமே கொண்டு வந்து சேர்க்கின்றனர். இப்படி இவருடைய வாழ்க்கை மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல மாறுகிறது. ஏற்கனவே அந்த மீனாலும் வைரத்தாலும் செல்வம் கிடைத்திருக்கிறது. அதைவிட பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மீண்டும் தங்கமும் கிடைக்கிறது. இப்படி அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறதுங்க. அதுபோன்றுதான் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து நல்ல மாற்றம் பிறப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் செய்த சிறு அன்னதான உதவியாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் சிறு உதவி கூட உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடக்கூடிய அளவிற்கு, மறுஜென்மம் எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான உயர்வை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. அரசியல்ல நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிறைவாக அமையும். எதிர்பார்ப்பதை விட நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் வித்யாகரகரான புதன் சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியன் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் விரயஸ்தான பலன்கள் முற்றிலுமாக நன்மை நிறைந்தவையாக மாறுகிறது. சுப விரயங்களாகவும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குருவின் பார்வையும் விரயஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையில மங்களகரமான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டமத்தில் குரு நிலை கொண்டிருந்தாலும் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியான சனியும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக 6இல் அமோக வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருக்கிறார். இதனால் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய மங்களகாரகனின் அமைப்பால் பல நன்மைகள் நிறைவாக உங்களை தேடி வரும். எதிர்பாராத வகையில சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிவடைந்து மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.